ஆண் பெண் ஈர்ப்பே இல்லாத ஒரு டேஞ்சரான ஒரு ராசி இருக்கு, அது கன்னி ராசி. அதே மாதிரி விருச்சிக ராசி பெண்கள் ஆண்களை இழுப்பார்கள். சென்னை அப்படின்னு ஏன் அந்த ஊருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, சென்னை கேசவ பெருமாள்னு ஒண்ணு இருக்கும். டைட்டன்றது மாந்தியுடைய ஆங்கில பெயர். அதனாலதான் இந்த டைட்டானிக்னு ஒரு கப்பல் கவுந்தது இல்லையா, அது அந்த 10 அவதாரத்துல 10வது அவதாரமா இருக்கக்கூடிய கல்கி அவதாரம் தான் இன்னமும் அவர் இன்னும் எடுக்கல. வணக்கம் சார். வணக்கம். வேர்ல்டு நம்பர் 1 டைட்டன் ஜோதிடர் அப்படின்னு ஒரு நேம் இருக்குல்ல, அந்த டைட்டன்னா என்ன, அதோட விரிவாக்கத்தை மட்டும் சொல்ல முடியுமா? டைட்டன் அப்படிங்கிறது மாந்தி. நான் கேரளாவில் முறைப்படி ஜோதிடம் கற்றுக்கொண்டவன். கேரளாவில் பார்த்தீங்கன்னா மாந்தி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் ஜோதிடமே பார்க்க மாட்டாங்க. மாந்தி என்பது சனீஸ்வரனோட புள்ள. அவர் தான் மரணத்தை கொடுக்கக்கூடியவர். மரணத்தை கொடுக்கறதுக்காக சனீஸ்வரனோட அழுக்கிலிருந்து தோன்றியவர். அதே மாதிரி மந்தாதேவிக்கு பிறந்தவர் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வுகள் இருக்கு. அதுல மாந்தியை வைத்து தான் ஒரு மனிதனுடைய மரணத்தை கணக்கிட முடியும். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை மாந்தியை வைத்து தான் கணக்கிட முடியும். 9 கோள்களை வைத்து எல்லாரும் ஜாதகம் பார்க்கிறாங்க. இது ஒரு வானியல் கணக்கு. ஜோதிடம் என்பது ஒரு வானியல் கணக்கு. ஜோதிடத்தை பின்பற்றணும் அப்படின்றதுல எந்த ஒரு ரூலும் இல்லை. ஆனா ஜோதிடத்தை பார்த்து கொண்டால், ஜோதிடம் என்பது வாழ்க்கைக்கான வழிகாட்டி. ஜோதிடத்தை பார்த்து கொண்டால் அதன் மூலியமாக வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை சரி செய்து கொள்ள முடியும், சமன் செய்து கொள்ள முடியும். துன்பத்தை குறைத்துக் கொள்ளலாம், இன்பத்தை அதிகரிக்கலாம். அதுக்காக தான் நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்திக்கிறோம். அதுல இப்ப வானியல் கணக்கு, மழை வருமா வெயில் அடிக்குமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி நாம அவங்க கோள்கள் 9 கோள்கள்னு வச்சு அவங்க சொல்றாங்க. நாம அதை கிரகங்கள்னு எடுத்துக்கிறோம். அதை வைத்து அடிப்படையாக வைத்து ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய நேரத்தை வைத்து தான் நம்ம ஜோதிடத்தை கணக்கிடுறோம். அதுல 9ன்றது நம்ம 10ன்னு எடுத்துக்கணும். இப்ப காக்கும் கடவுளான பெருமாள் பாத்தீங்கன்னா 9 அவதாரம் எடுக்கல, 10 அவதாரம் தான் எடுக்காரு. அந்த 10 அவதாரத்துல 10வது அவதாரமா இருக்கக்கூடிய கல்கி அவதாரம் தான் இன்னமும் அவர் இன்னும் எடுக்கல. அதை மறைத்து வைத்து விளையாண்டுட்டு இருக்காரு இல்லையா. அதே மாதிரி 9 கிரகங்கள், அதுல 10வதா இருக்கக்கூடியது மாந்தி. இந்த மாந்தியை மறைத்து வைத்து தான் விளையாடணும். அந்த மாந்தி தான் மரணத்தை கொடுக்க விடுவர். அதை முழுமையாக வைத்து ஜோதிடம் சொல்றது நாம தான். அதனாலதான் இந்த வேர்ல்டு நம்பர் 1 டைட்டன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லியிருக்காங்க. டைட்டன்றது மாந்தியுடைய ஆங்கில பெயர். அதனாலதான் இந்த டைட்டானிக்னு ஒரு கப்பல் கவுந்தது இல்லையா, அது மரணத்தை கொடுத்தது. டைட்டன்கிற பேராலதான் அது மரணத்தை கொடுத்தது. அதே மாதிரி டைட்டானிக்னு வச்சாங்க இல்லையா, அதனாலதான் அது மரண அளவுக்கு போச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தவங்க போனாங்க இல்லையா, இன்னொரு நீர்மூழ்கி கப்பல்ல போனாங்க இல்லையா, அதனுடைய பேரும் டைட்டன் தான் வரும். அந்த டைட்டன் வச்சுட்டீங்கன்னா அதுக்குன்னு பல சாகசங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அந்த மாந்தியே யோகத்துல இருந்தா, மாந்தி ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபத்துல இருந்தா மாந்தி லாபத்தை கொடுப்பார். மற்ற இடங்கள்ல இருக்கும்போது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விடுவார். அதனால இந்த மாந்தியை வைத்து கணக்கிட்டு ஜோதிடத்தை மிக துல்லியமாக கணக்கிடுற முறை நம்ம சொல்றோம். 10 கிரகங்கள் வச்சு நம்ம ஜாதகம் சொல்றோம். அதனால நமக்கு அந்த மாந்தி ஜோதிடர்னு ஒரு பேர் உண்டு. அதுதான் நம்பர் 1 டைட்டன் அஸ்ட்ராலஜர் இன் வேர்ல்டு. இந்த மந்திரத்துக்கு என்ன விளக்கம்? இந்த மந்திரம் என்னன்னா, ஓம் தத்புருஷாயுத்மிகி சுக்கிரதேவிய தீமிகி தன்னோ காளிகாம்பல பிரசோதியா. சென்னை அப்படின்னு ஏன் அந்த ஊருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, சென்னை கேசவ பெருமாள்னு ஒண்ணு இருக்கும். நீங்க பாரிஸ் கார்னர் போனீங்கன்னா அங்க பூக்கடை பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த பூக்கடை பஸ் ஸ்டாண்ட்லயே பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பூத் இருக்கும். அந்த இடத்துல போனீங்கன்னா சென்னை கேசவ பெருமாள்னு ஒன்று இருக்கும். அந்த சென்னை கேசவ பெருமாள் அந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னை மல்லீஸ்வரர்னு ஒரு சிவன் இருப்பார். சென்னை கேசவ பெருமாளை கும்பிடக்கூடிய தெலுங்குக்காரர்களும், தெலுங்கு பேசும் மக்களும், அதே மாதிரி சென்னை மல்லீஸ்வரரை வணங்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களும் கலந்து வாழ்ந்த இடம் தான் சென்னை. அதனாலதான் இந்த ஊர் பேர் சென்னை. அந்த 2 பேரும், சூரியனாக சென்னை மல்லீஸ்வரரும், புதனாக சென்னை கேசவ பெருமாளும் சேர்ந்து ஆதிபத்திய யோகம், ஆதிபத்திய யோகம்னு எங்க ஜோதிடத்துல சொல்லுவாங்க. சூரிய ஆதிபத்திய யோகம், புதாதிபத்திய யோகம், சூரியாதிபத்திய யோகம்னு சொல்லுவாங்க. அந்த ஆதிபத்திய யோகத்தை கொடுத்து இந்த சென்னை இன்னைக்கு உலகம் ஃபுல்லா மிகப்பெரிய ஒரு நகரமாக 4 வழித்தடமும் இருக்கும். கப்பல் வழித்தடம், அதே போல பார்த்தீங்கன்னா ரயில் வழித்தடம், சாலை மார்க்கமாக, அதுக்கடுத்து வான், இந்த 4 மார்க்கம் உள்ள மிகப்பெரிய சிட்டியாக வச்சிருக்காங்கன்னா அதுக்கு அந்த சென்னை மல்லீஸ்வரரும் சென்னை கேசவ பெருமாளும் காரணம். அப்படி ஒரு உன்னதமான அந்த ஊர். அந்த ஊரை ஆளக்கூடிய ஒரு காளி இருக்கா. அந்த காளி பேரு காளிகாம்பாள். அவ சென்னையை காத்து ரட்சிக்கக்கூடிய காளி. அவளுக்கு சுக்கிர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் உண்டு. சினிமா பிரபலங்கள் பல பேருடைய ஆஸ்தான தெய்வம் என் தாய் காளிகாம்பாள். அந்த காளிகாம்பாளுடைய தீவிர பக்தன் நான். அது காளிகாம்பாளுடைய அடிமைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு அவ போட்ட பிச்சை தான் அந்த வாழ்க்கை. அவளுடைய ஸ்லோகம் தான் எழுதியிருக்கேன். இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல், இந்த ஸ்லோகத்தை தொடாமல் சினிமா பிரபலங்களுடைய ஜாதகத்தை நம்ம கணிக்கவே முடியாது. ஓகே, அதுதான் சினிமா. இப்ப நம்ம சினிமாவில் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு சூர்யா ஓய்வா இருக்காரு சென்னையில் அப்படின்னா கண்டிப்பா காளிகாம்பாள் போயிடுவார்.
பல சினிமா பிரபலங்க, நிரோஷா மேடம் பார்த்துருக்கேன் நான். அதே மாதிரி வந்து விக்ரம் பிரபு, கௌதம் கார்த்திக், இவங்கெல்லாம் அப்படியே பக்கத்தில் உட்காந்து நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து நிறைய சொல்லலாம். அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. காளிகாம்பாள் பக்தர்களாக பல இயக்குனர்கள், எனக்கு சினிமா வாய்ப்பே இல்லை, நான் வந்து எனக்கு திறன் இருக்கு ஆனால் சினிமா வாய்ப்பு இல்லை, எனக்கு வந்து எனக்கு சினிமா கெரியர் வேணும் அப்படின்னு சொல்லி காளிகாம்பாள் பாதத்தில் போய் சரணாகதி அடைந்து மிகப்பெரிய ஹிட் படங்கள் கொடுத்த எத்தனையோ இயக்குநர்கள் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. நான் உண்மைதான், நானும் அவரோட பக்தன் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரஜினி சார் வந்து தீவிர காளிகாம்பாள் பக்தர். அதனால தான் பாபா படத்தில் வந்து காளிகாம்பாள் கோயிலை புனரமைக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வச்சுருப்பாரு. அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி வந்து வணங்கின ஒரு கோவில், அவ்வளோ ஒரு சிறப்பான கோவில். சுக்ரன் வக்ர யோகத்தை கொடுத்து சுக்கிரனுடைய தொழிலாக இருக்கக்கூடிய திரைத்துறை சார்ந்த, மீடியா சார்ந்த துறையில் ஒரு மனுஷனை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு காளிகாம்பாளோட அருள் கண்டிப்பாக வேணும். அதனால தான் அந்த ஸ்லோகம் எழுதி போட்டிருக்கேன். பெண்களை ஈர்க்கக்கூடிய ராசிகள் எது எது சார்? இது வில்லங்கமாக தான் எடுத்தோடனே கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்கள் ஒரு பாலினம், பெண்கள் ஒரு பாலினம். ஆண்களை இழுக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள், பெண்களை இழுக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள். இதுதான் அதனுடைய சாராம்சம். இப்போ மேஷ ராசி நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி ஆண்கள் பெண்களை இழுப்பார்கள். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து விருச்சிக ராசி பெண்கள் ஆண்களை இழுப்பார்கள். இது வந்து அந்த ஈர்ப்பு அதிகமாக உள்ள ராசிகள் இது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் அதிகார வர்க்கத்தை இழுக்க பார்ப்பார்கள், அதிகார வர்க்கத்தின் பெண்களை இழுக்க பார்ப்பார்கள். அதே மாதிரி வந்து சிம்மராசி பெண்கள் இருக்காங்கன்னா அதிகார வர்க்கத்தின் ஆண்களை இழுக்க பார்ப்பார்கள். இது வந்து நேச்சுரல். இதுக்காக அவங்க தப்பானவங்க இல்லை, அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பு நட்பாக இருக்கலாம், அதுக்கு அந்த மாதிரி ஒரு கணவன் அமைஞ்சால் சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சால் சந்தோஷம் அப்படின்னு தான் நினைக்கலாம். அது வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகரம் இருக்குன்னு சொல்ல, தொழிலாளியாக இருந்தாங்கன்னா மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தொழிலாளியாக இருப்பார்கள். அந்த தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு மகர ராசிக்காரர்கள் முதலாளியை இழுக்க பார்ப்பாங்க. இது வந்து மகர ராசியோட இயல்பு. அதே மகர ராசி வந்து ஒரு மேக்சிமம் மகர ராசிக்காரர்கள் தொழிலாளியாக இருப்பார்கள். மகர ராசி ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் முதலாளியாக இருந்தாங்கன்னா அவங்களை இழுக்க பார்ப்பாங்க. அதே மகர ராசி ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண் முதலாளி எடுக்க பார்ப்பாங்க. இது நேச்சுரல். அது வந்து ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஒரு நட்பு வட்டத்தை வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அது வந்து நேச்சுரல். அதே மாதிரி வந்து கும்பராசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கும்பராசிக்கு வந்து கும்பராசி ஒரு ஆண் இருக்காங்கன்னா கும்பராசி மரியாதைக்காக பெண்ணை இழுக்க பார்ப்பாங்க. இந்த ஒரு பெரிய ஹையர் பொசிஷனில் ஒரு பெண் இருக்காங்க, அவங்கள நம்ம இழுத்தோம்னா நமக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. கும்பராசி ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா மரியாதைனா ஆணை இழுக்க பார்ப்பார்கள். கும்பராசி ஒரு ஆணாக இருந்தால் மரியாதை பெண்ணை இழுக்க பார்ப்பார்கள். இது நேச்சர். அது மாதிரி மீன ராசின்னா அது வந்து யாரையும் இழுக்கவே மாட்டாங்க, ஆனால் எல்லாருடைய நட்பு வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி பழகிட்டு எஸ் ஆகிடுவாங்க. இது வந்து மீன ராசியோட இயல்பு. இதில் இந்த 12 ராசியிலேயே இந்த மாதிரி ஆண் பெண் ஈர்ப்பே இல்லாத ஒரு டேஞ்சரான ஒரு ராசி இருக்குது, அது கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்கள் ஆசைப்படுவார்கள், அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. கன்னிராசிக்கு எதையுமே ஆசைப்படதான் உரிமை உண்டு, அதை அடையிறதுக்கான உரிமைகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இது கன்னிராசியோட இயல்பு. அது அதே மாதிரி வந்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்களே, அவங்க வப்பாட்டி வச்சுக்கவே தகுதி இல்லாத ஒரு ராசி. பொண்டாட்டி ரொம்ப அட்டாச்சாக பிடிச்சிட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க அந்த வப்பாட்டிக்கிற ஒரு கேரக்டருக்குள்ளார போகக்கூடாது, போனீங்கன்னா மாட்டிப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதாவது ஆளுமையான ஒரு பதவிக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணம் உண்டு. துலா ராசிக்காரர்கள் வந்து சட்டம் பேசி சாதிப்பாங்க. சட்டம் நான் கரெக்டாக இருக்கேன்னு அது மாதிரி சாதிச்சு அடுத்தவங்களை ஈர்க்க பார்ப்பாங்க. இந்த ஈர்ப்பு என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கேரக்டரில் இருக்கும். அதில் வந்து தனுசு ராசிக்காரங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வந்து எக்கனாமிக்கல் சோர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அவங்க மேலே ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். ஒரு எக்கனாமிக்கல் சோர்ஸ் உள்ள ஒரு பர்சன், இவங்க வந்து காசு பணத்தோடு இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. ஒரு தனுசு ராசி பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எக்கனாமிக்கல் சோர்ஸ் உள்ள ஒரு ஆண் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு தனுசு ராசி ஆண் இருக்காங்கன்னா எக்கனாமிக் சோர்ஸ் உள்ள ஒரு பெண் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். இது வந்து அந்த ராசியோடைய நேச்சர். அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து ஈர்ப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நேச்சர். அதனால இந்த ஈர்ப்பெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த ஈர்ப்பை சரியான வகையில் பயன்படுத்தும் போது வெற்றி அடைவார்கள், தவறான வகையில் பயன்படுத்தும் போது தோல்வி அடைவார்கள். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருக்கு சார். இதெல்லாமே அடுத்த வர எபிசோட்ஸ்ல பார்ப்போம் சார். நன்றி. நன்றிப்பா.